நடுக்காட்டுக்குள்ளிருந்து விபரீதமான நறுமணம் தேடிச் சென்ற போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி வெட்டிச் சரித்த காவல்துறையினர். தங்கத்தில் செய்த T-56 துப்பாக்கியுடன் மிடுக்குடன் கொழும்பு குடியிருப்புக்குள் நுழைந்த பெண். போலீசாருக்கு பறந்த அவசர செய்தி. சற்று நிமிடத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம். வெளிநாட்டிலிருந்து கட்டுநாயக்காவில் தரையிறங்கிய 3 பெண்கள் செய்த பகீர் சம்பவம். இப்படி மூளைசாலிகளா? அதிர்ந்து போன போலீசார். அரச நினைவை தாண்டி தனியாக போர் வீரர்களை நினைவுகூர்ந்த மஹிந்த கோட்டா தரப்பு. தென்னிலங்கையில் நேற்று பேசுபொருளாகிய சம்பவம். சட்டவிரோதமாக மணலேற்றி பேய் போல சென்ற டிப்பர். மறைத்த போலீசாருக்கு செய்த செயல். உடனடியாக நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு. விழா ஒன்றில் ஜனாதிபதி அனுரவை நெருங்கிய மூவரால் திடீர் பதட்டம். வெளியானது காரணம். உடனடியாக கைது செய்த போலீசார். பாவப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜரான கெஹலிய. நீதிமன்ற அதிரடி உத்தரவு. மீண்டும் விளக்கமறியல் நீடிப்பு. விடுதலை புலிகளை நினைவுகூர பாதுகாப்பு வழங்கும் அரசு. அனுர அரசை தின்று ஏப்பம்பிடும் நாமல். மண்டப பகுதியில் கொலையாளியை தேடிச் சென்ற போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. உள்ளே இருந்த பல லட்சம் பெறுமதியான பொருட்கள். யாழ் மக்களுக்கு அவசர செய்தி. பிடிபட்டான் பல நாள் திருடன். தமிழர் பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய குளிர்பான நிலையத்திற்கு 50,000 ரூபாய் தண்டம். இறுக்கமாகி வரும் உணவு கட்டுப்பாடுகள். கொழும்பில் உள்ள ஹேவ்லாக் சிட்டி வீட்டு தொகுதிக்குள் T-56 துப்பாக்கியுடன் ஒரு பெண் நேற்று மே 20 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் அந்த பகுதியில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பெண் தனது காரிலிருந்து தங்க முலாம் பூசப்பட்டு T-56 ரக துப்பாக்கியை எடுத்துச் செல்வதைக் கண்ட வீட்டு வளாகத்தில் இருந்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அது குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்ததாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பின்னர் வெள்ளவத்தை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கியையும் குறித்த பெண்ணையும் தமது காவலில் எடுத்ததாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த துப்பாக்கி உண்மையானதா இல்லையா என்பது குறித்தும் அந்த பெண் துப்பாக்கியை எவ்வாறு பெற்றார் என்பது குறித்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வெள்ளவத்தை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகலை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை கோணக்கண்ணார காவல் பிரிவுக்குட்பட்ட ஜால தேசிய பூங்காவின் புஞ்சிகந்த பகுதியில் மொனராகலை காவல் பிரிவு ஊழல் தடுப்பு பிரிவினரால் நடாத்தப்பட்ட சோதனையின் போது நடுக்காட்டில் பயிரிடப்பட்ட கஞ்சா பண்ணை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த 2.5 ஏக்கர் கஞ்சா பண்ணையில் 5 முதல் 6 அடி உயரம் வரை கஞ்சா செடிகள் வளர்ந்திருந்தன. காவல்துறை அதிகாரிகள் வந்தபோது கஞ்சா தோட்டத்தின் உரிமையாளர் தப்பியோடிவிட்டார். அவர் அடையாளம் காணப்பட்டு அவரை கைது செய்ய காவல்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளன. கஞ்சா பண்ணை வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது. மேலும் கஞ்சா செடிகளின் ஒரு பகுதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக கோனகனாரா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து வருகை தந்த இலங்கையைச் சேர்ந்த 3 பெண்கள் திங்கட்கிழமை இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு கொலனாவ பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய தாயும் அவரது 18 வயதுடைய மகளும் வெள்ளம்பட்டியைச் சேர்ந்த 56 வயதுடைய வர்த்தக பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கொண்டு வந்த மின்சார சாதனங்களில் மறைத்து வைத்து ரூபாய் 120 மில்லியன் மதிப்புள்ள குஷ் போதைப் பொருளை கடத்த முயன்ற நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளனர். பண்டார் நாயக்க வருகை முனையத்தில் உள்ள சுங்க அதிகாரிகள் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தனர். இதன்போது வீட்டு மின் பொருட்களுக்குள் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட குஷ் போதைப் பொருள் 12 கிலோ எனவும் இலங்கையில் 1 கிராம் குஷ் விலை 10,000 எனவும் சுங்க அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த 3 பெண்களும் இதற்கு முன்பு பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறு மின் உபகரணங்கள் கொண்டு வந்திருப்பது கட்டுநாயக்க விமான நிலைய பாதுகாப்பு கேமரா அமைப்பை கண்காணித்ததன் மூலம் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 3 பெண்களையும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுடன் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. படைவீரர் நினைவு சின்னத்திற்கு அருகில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் படைவீரர் நினைவு நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் படை வீரர்களை நினைவு கூறும் நிகழ்வு ஒன்றை நடாத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் படை வீரர்களை நினைவுகூரும் நிகழ்வு ஒன்றை நடத்த அனுமதி வழங்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறெனினும் தேசிய பொறுப்பாக கருதி எதிர்வரும் 20ஆம் தேதி போர் நினைவு தூவிக்கு அருகாமையில் படை வீரர்களை நினைவுகூரும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெறவுள்ள தேசிய படை வீரர்கள் நினைவு நிகழ்வில் பங்கேற்குமாறு ஜாழ்ப்பாணம் பரணி பகுதியில் சட்டவிரோத மணலுடன் தப்பியோடிய டிப்பர் மீது கொடிகாமம் போலீசார் நேற்று துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளனர். பளை பகுதியிலிருந்து சட்டவிரோத மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை எழுதுமட்டுவாழ் பகுதியில் கடமையில் இருந்த கொடிகாமம் போலீசார் நிறுத்த முயற்சித்த போது குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தாது கொடிகாமம் பகுதியை நோக்கி தப்பியோடியது. இதனை அடுத்து போலீசார் குறித்த டிப்பர் வாகனத்தை தமது வாகனத்தில் துரத்தி சென்ற நிலையில் டிப்பர் வாகனம் பரணி மந்துவில் வீதியால் திரும்பிச் சென்று வேம்பிராய் நோக்கி மிக வேகமாக தப்பியோடியது. இதன்போது டிப்பரில் இருந்தவர்கள் போலீசாரின் வாகனத்தை நோக்கி டார்ச் லைட் மூலம் பிரகாசமான ஒளியை பாய்ச்சியிருந்தனர். இதனால் தமது வாகனத்தை செலுத்த முடியாத நிலையில் போலீசார் டிப்பர் வாகனத்தின் டயர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடாத்தியிருந்தனர். இதனை அடுத்து குறித்த டிப்பர் வாகனத்தை நிறுத்திவிட்டு சாரதி உட்பட 2 சந்தேக நபர்கள் தப்பித்துள்ளதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர். 16வது போர் விழா நிகழ்வின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்க வேண்டும் என கூறி அநாகரிகமான முறையில் நடந்து கொண்ட தந்தையொருவர் மற்றும் அவரது 2 பிள்ளைகள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தலங்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் வெளிபெண்ண தொடம்பிட்டியா பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். இதன்போது சந்தேக நபர் நுகேகொட உதவி போலீஸ் கண்காணிப்பாளரின் கையை பிடித்து காயப்படுத்தியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிபெண்ண போலீசாரின் அநீதி குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் போர் வீரர் நினைவு நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பு தெரிவிக்க வேண்டும் என அந்த நபர் கூறியுள்ளார். இந்த நிலையில் போலீசார் அவரை வேறொரு நாளில் வருமாறு கூறிய போது இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளார். ஜனாதிபதியை சந்திக்க அனுமதிக்கப்படாவிட்டால் 2 குழந்தைகளுடன் வீதியில் ஒரு வாகனத்தில் மோதுவதாக கூறி மிரட்டியதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதனை அடுத்து செயற்பட்ட போலீசார் அந்த நபரையும் அவரது குழந்தைகளையும் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலங்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவை ஜூன் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி நேற்று உத்தரவிட்டுள்ளார். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் 3 முறைப்பாடுகள் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல சிறைச்சாலை அதிகாரிகளால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இந்த வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே கெஹலியவின் மகனான ரமித் ரம்புக்வெலவும் சந்தேக நபராக பெயரிடப்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளை நினைவுகூரும் நிகழ்வுகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் அரசாங்கம் இராணுவத்தினரை நினைவுகூரும் நிகழ்வுகளுக்கு இடையூறு விளைவிக்கின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் இராணுவ வீரர்களுக்காகவும் ஒற்றை ஆட்சிக்காகவும் என்றும் நாம் முன்னிற்போம். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகளில் இராணுவத்தினருக்கு முன்னுரிமை இல்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக தனியார் விமானத்தில் வியட்நாமில் இருந்து வருகை தரும் அளவுக்கு தேர்தலுக்கு வழங்கிய முக்கியத்துவத்தை ஜனாதிபதி இராணுவ வீரர்களுக்கும் வழங்க வேண்டும். இதேவேளை யுத்தத்தில் உயிர் நீத்த படை வீரர்களை நினைவுகூரும் நிகழ்வுக்கு சகல முன்னாள் அரசு தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட வேண்டும். விடுதலை புலிகள் நினைவுகூரும் நிகழ்வுகளுக்கு காவல்துறை மற்றும் இராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. ஆனால் இராணுவத்தினரை நினைவுகூரும் நிகழ்வுகளுக்கு அரசாங்கத்தால் இடையூறு விளைவிக்கப்படுகின்றது. தற்போது பாதாள உலக குழுக்கள் தலை தூக்கியுள்ளன. புலனாய்வு பிரிவை பலவீனப்படுத்தி தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வகுப்பெடுப்பதில் பிரயோசனமில்லை. எனவே புலனாய்வு பிரிவை மீண்டும் பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்றார். மண்டபம் பகுதியில் கொலையாளியை தேடிச் சென்ற போலீசார் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50 லட்சம் மதிப்புள்ள சுறா துடுப்புகள், சுக்கு, செருப்பு உள்ளிட்ட பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அடுத்து திணைக்குளம் கடற்கரையில் கடந்த சனிக்கிழமை இரவு ராமநாதபுரம் சின்னக்கடை பகுதியைச் சேர்ந்த கெய்யது அப்துல்லா என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்து காணப்பட்டுள்ளார். உடலை கைப்பற்றிய போலீசார் நடாத்திய விசாரணையில் செய்யது அப்துல்லா கொலை செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளது.
இதனை அடுத்து கொலை செய்த நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் சையது அப்துல்லா கொலை வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மண்டபம் அடுத்த மரைக்காராயர்பட்டினம் கடற்கரை அருகே வசித்து வரும் ஆசிப் என்பவரின் வீட்டிற்கு திருப்புல்லானி போலீசார் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு விசாரணைகளுக்காக சென்றுள்ளனர். ஆனால் ஆசிப் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் வீட்டின் பின்புறம் உள்ள கடற்கரை வழியாக வீட்டிற்குள் சென்ற போலீசார் வீட்டின் பின்புறம் இருந்த குடிசையை சோதனை செய்த போது இலங்கைக்கு கடத்துவதற்காக கடத்தல் பொருட்கள் அடங்கிய 23 சாக்கு மூட்டைகள் பதுக்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து மூட்டைகளை எடுத்து போலீசார் சோதனை செய்த போது அதில் 15 மூட்டைகளில் சுறா துடுப்புகள், 4 மூட்டைகளில் சுக்கு, காய்ந்த இஞ்சி, 4 மூட்டைகளில் செருப்புகள் இருந்துள்ளது. 23 மூட்டைகளையும் பறிமுதல் செய்த தனிப்பிரிவு போலீசார் அதனை மண்டபம் போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதன் பெறுமதி மொத்தமாக 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலானது என கணக்கிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பிரதேசத்தில் நீண்ட நாட்களாக இடம்பெற்ற பல்வேறு துவிச்சக்கர வண்டிகளின் திருட்டுச் சம்பவத்தினை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் முறியடிப்பு செய்துள்ளனர். குறித்த திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குருநகர் பகுதியைச் சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பதில் கடமை பொறுப்பதிகாரி மற்றும் குழுவினரால் மேற்கொண்ட விசாரணைகளின் போது குறித்த நபரிடமிருந்து ஒரு துவிச்சக்கர வண்டியும் அவரின் உடமையிலிருந்து ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட போது அவரினால் 2-3 மாதங்களாக நல்லூர், யாழ் நகர பகுதி, KKS வீதி போன்ற இடங்களிலிருந்து திருடப்பட்ட ஆண்கள் பயன்படுத்தும் 5 துவிச்சக்கர வண்டிகளும் 11 பெண்கள் உபயோகிக்கும் துவிச்சக்கர வண்டிகளும் அடங்கலாக 16 துவிச்சக்கர வண்டிகளையும் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். மேற்படி துவிச்சக்கர வண்டிகளின் உரிமையாளர்கள் இருப்பின் தகுந்த அடையாளங்களை காண்பித்து துவிச்சக்கர வண்டிகளை பெற்றுக்கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டி நிற்கின்றனர். கிளிநொச்சி முழங்காவில் பகுதியில் அமைந்துள்ள குளிர்பான நிலையத்திற்கு எதிராக கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தினால் 50,000 தண்டப்பணம் விதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி முழங்காவில் பகுதியில் அமைந்துள்ள குளிர்பான நிலையம் மீது கடந்த வாரம் திடீர் பரிசோதனை ஒன்று கிளிநொச்சி மாவட்ட சுகாதார பரிசோதகர்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த சோதனை நடவடிக்கையின் போது குளிர்பான நிலையம் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வருவது கண்டறியப்பட்டு குறித்த குளிர்பான விற்பனை நிலையத்திற்கு எதிராக கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குளிர்பான நிலையத்திற்கு எதிராக குளிர்பானம் தயாரிக்கும் பகுதி, ஜன்னல் கதவு, இலையான், குறையுயிர்கள், விலங்குகள் உட்செல்லக்கூடியவாறு திறந்த நிலையில் காணப்பட்டமை, குளிர்பானம் தயாரிக்கும் பகுதியில் சுவர், தரை அழுக்காக காணப்பட்டமை, உணவு இலையானால் மாசடையும் வகையில் திறந்த நிலையில் விற்பனை செய்தமை, சுற்றுச்சூழலில் கழிவுநீர் தேங்கி இலையான் பெருகக்கூடியவாறு காணப்பட்டமை, குப்பை தொட்டியானது மூடி இல்லாமல் காணப்பட்டமை, இவ்வாறு பலவிதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குளிர்பான நிலையத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கானது நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு குளிர்பான நிலைய உரிமையாளருக்கு 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு நடுக்காட்டுக்குள்ளிருந்து விபரீதமான நறுமணம் தேடிச் சென்ற போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி வெட்டிச்சரித்த காவல்துறையினர். தங்கத்தில் செய்த T-56 துப்பாக்கியுடன் மிடுக்குடன் கொழும்பு குடியிருப்புக்குள் நுழைந்த பெண். போலீசாருக்கு பறந்த அவசர செய்தி. சற்று நிமிடத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம். வெளிநாட்டிலிருந்து கட்டுநாயக்காவில் தரையிறங்கிய 3 பெண்கள் செய்த பகீர் சம்பவம். இப்படி மூளைசாலிகளா? அதிர்ந்து போன போலீசார். அரச நினைவை தாண்டி தனியாக போர் வீரர்களை நினைவு கூர்ந்த மஹிந்த கோட்டா தரப்பு. தென்னிலங்கையில் நேற்று பேசுபொருள் ஆகிய சம்பவம். சட்டவிரோதமாக மணலேற்றி பேய் போல சென்ற டிப்பர். மறைத்த போலீசாருக்கு செய்த செயல். உடனடியாக நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு. விழா ஒன்றில் ஜனாதிபதி அனுரவை நெருங்கிய மூவரால் திடீர் பதட்டம். வெளியானது காரணம். உடனடியாக கைது செய்த போலீசார். பாவப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜரான கெஹலிய. நீதிமன்ற அதிரடி உத்தரவு. மீண்டும் விளக்கமறியல் நீடிப்பு. விடுதலை புலிகளை நினைவுகூர பாதுகாப்பு வழங்கும் அரசு. அனுர அரசை தின்று ஏப்பம்பிடும் நாமல். மண்டப பகுதியில் கொலையாளியை தேடிச் சென்ற போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. உள்ளே இருந்த பல லட்சம் பெறுமதியான பொருட்கள். யாழ் மக்களுக்கு அவசர செய்தி. பிடிபட்டான் பல நாள் திருடன். தமிழர் பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய குளிர்பான நிலையத்திற்கு 50,000 ரூபாய் தண்டம். இறுக்கமாகி வரும் உணவு கட்டுப்பாடுகள்.